மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத கிரக அடைவுகள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு சூரியன், 4ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த மாதம் எந்த நாட்கள் நல்ல நாட்கள், அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்த தெய்வ வழிபாடு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி நீச்சமான நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடான சூரியனுடைய வீட்டில் பயிற்சி ஆகியுள்ளார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொழிலெலாம் ஸ்லோவாகிடுச்சு, அது மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் அதில் 7 சனியாக இருந்தாலும் அதில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அந்த நிலையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட காலமாக சில காசு வரல, பணம் வரல, அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் தொழிலை முன்னேற்றம் பாதைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் இந்த மாதத்தில் நிறைய வரவேண்டிய பேமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே பேங்க் ஏதாவது லோனுக்குன்னு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அந்த தடை இன்றி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா முதல்ல நம்ம மனசு, நம்மளுடைய மூளை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். அந்த மனசு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இத்தனை காலம் நீச்சத்தில் இருந்தார். அப்போ அந்த நீச்சத்தில் விட்டு வெளில வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்கள் மனசு மூளை நல்ல விஷயங்களை யோசிக்கும். அப்போ வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. இதில் என்னென்னா பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, வேலை கிடச்சிரும். அந்த வேலையில் கொஞ்சம் சம்பளம் ஏதாவது குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் இருக்கும். இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, காதல் செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சண்டை சச்சரவுகள், அதில் ஏதாவது பிரிவினை, பிரேக்கப் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனையை பெருசாகிக்காதீங்க. அதே போல் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த மாதம் போய் சொல்லி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் லேட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக காதல் திருமணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்மளுக்கு இப்படி தான் வரன் அமையும், நம்மளுக்கு இப்படி தான் மாப்பிள்ளை அமையும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த வரனை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வரன் அமைவதற்கான ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதம் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் எந்த பிரயோஜனமே இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிரனுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. அதே போல் பண வருவாய்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் அது உங்கள் குடும்பத்தில் அப்பா மூலயமா, அம்மா மூலயமா, கூட பிறந்தவங்க மூலியமாலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இடம் விற்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு, அதன் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய உண்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், மேஷராசி அன்பர்களுக்கு இப்போது அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் முதல்ல. ஏன்னா அந்தளவு கடன்பட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி அந்த பணம் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏதோ ஒரு வகையில் பணம் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை கொடுக்குமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளியூரில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சில பேருக்கு மார்க்கெலாம் எடுத்திருப்பீங்க, ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு. அதற்கான முயற்சிகளை நிறைய செய்யலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்களே ஓகே எனக்கு இந்த சீட் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் யோசித்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது.
அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் உண்டு. அது பார்த்திங்கன்னா பென்ஷனாக இருக்கலாம், இல்லை வெளியே எங்கேயா கொடுத்த பணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா பணம் வர வேண்டியது இருக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களை உபசரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும், உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் நீண்ட காலமாக குழந்தைய பிரிஞ்சிருக்கீங்க, பையனை பிரிஞ்சிருக்கீங்க, பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்கீங்க, அவங்களாம் திருப்பி உங்ககிட்ட பாசமாக பேசக்கூடிய நேரம், அவங்களுக்கு பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளையும், முக்கியமாக தொழிலில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு, காதலில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க நல்லா உடம்பு நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, மாத்திரை நல்லா கேட்டிருக்கு, உங்களுக்கு மாத்திரையோட அளவை மாற்றி தரேன், குறைச்சி தரேன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த மேஷராசி அன்பர்கள் செய்யலாம். மொத்தத்தில் இது சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் மேஷராசி அன்பர்கள் இருக்க போது. இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம் நாட்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி. ஜூலை மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டாதீங்க. மேஷராசிக்கு 7.5 சனி நடக்கிறதுனால திடீர்னு ஏதாவது பிரச்சனைலாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி உறுதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் 22ஆம் தேதி 23ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், பண வரவுகளுக்கும் அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் மகாலட்சுமி மந்திரம் ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூலை மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபுத்தி தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 3 திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும். செவ்வாயாவது பரவாயில்ல, சந்திரன் முக்கியமாக, ராகு நிறைய பேருக்கு அந்த 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள், இந்த திசாபுத்தி நடக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ணேன், நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை, சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு, நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் PDFயில் கொடுக்குறோம். அதுலேயும் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டு மாதிரி இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, இது எல்லாருமே படிக்கலாம். எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, இது எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.